ஆண்டு விழாவுக்கு வருகின்றுள்ள அனைவரையும் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க எம் பள்ளி மாணவிகள் தமிழ் தாய் வாழ்த்து பாட உள்ளார்கள். வரவேற்புரை வழங்க வருகிறார் எமது பள்ளியின் தலைமை ஆசிரியர். நமது திருவாடன ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எஸ்பி பட்டணத்தினுடைய ஆண்டு விழாவுக்கு வருகை தந்துள்ள பெரியோர்களே, சான்றோர்களே, பெற்றோர்களே, மாணவரே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் இந்த நல்ல நேரத்திலே எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி வரவேற்புரையை தொடங்குகிறேன். இந்த நிகழ்ச்சி நிரலில் தலைமை ஏற்க உள்ள நமது வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் ஆர் தமிழரசி MA PEd அவர்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நமது பள்ளிக்கு வருகை தர உள்ளார்கள். அன்னார் அவர்களை உங்களுடைய சார்பாக வரவேற்கிறேன். இவ்விடத்திலே முன்னிலை வைத்து கொண்டிருக்கும் நமது வட்டார மேற்பார்வையாளர் மா கார்த்திக் அவர்களும் வருகை தர உள்ளார்கள். காரணம், நாளையினுடைய எலெக்ஷன் ரொட்டி இருப்பதனால அவங்க ஜோனல் ஆஃபீஸராக சென்றுள்ளார்கள். வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமானாலும் கொஞ்சம் பொறுத்திருந்து அவர்களை வரவேற்பும் வண்ணமாக நமது வரவேற்பை நிகழ்த்தியுள்ளோம். இந்த கல்வி இடத்துல கல்வி மகன் முன்னாள் சேர்மன் இந்நாள் கல்வியாளர் மாணவியாக ஐயா பா முகமது முத்தார் BSBL அவர்களையும், திரு AR கசான் அலி ஆலிம் அவர்கள் ஜமாத் தலைவர் எஸ்பி பட்டணம், எஸ்பி பட்டணத்தினுடைய அரசு மேல்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் K பட்டி MSc MD MPhil அவர்களையும், சரியாக 5:20க்குள்ளாராக உன் பள்ளிக்கு நான் வருகை தருகிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்த புனித அருளானந்தர் மேல்நிலைப்பள்ளியுடைய தாளாளர் தந்தை P ஆரோக்கியசாமி அவர்களையும், அதனைத் தொடர்ந்து அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கும் T ஆரோக்கியதாஸ் இயேசு சபை தலைமை ஆசிரியர் அவர்களையும், நம்ம ஜமாத் பொருளாளர் SP பட்டணம் SM ரேமத்துல்லா ஆலிம் அவர்களையும், திரு SMM ஹேதுல்லா அவர்களையும், ஜமாத் செயலாளர் SP பட்டணம் அவர்களையும், SP பட்டணத்தினுடைய சார்பு ஆய்வாளர் காவல் நிலையம் SP பட்டணம் ரமேஷ் BE அவர்களையும், நமது அரசு மருத்துவமனையை பணியாற்றி கொண்டிருக்கும் டாக்டர் N முகமது யூசுப் MBBS அவர்களையும், செல்வன் டாக்டர் N முகுந்தன் MBBS அவர்கள் ஐயா இடத்துல வந்திருக்கிறாங்க. உண்மையில் ரொம்ப பாராட்டத்தக்கது. காரணம், பணி முடித்து நான் இந்த நேரத்தில் செல்லணும் அப்படின்ற கேட்கணும், நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் வந்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால இளம் வயசில் குறுகிய வயசில் ஒரு MBBS டாக்டர் நம்மகிட்ட பக்கத்தில் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்மளுக்கு முன்னுதாரணம். திரு ஐயா மாதவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் மௌலானா KM அப்துல் ஹயீம் ரஹமத்துல்லா ஆலிம் அவர்கள் முதல்வர் அரபிக் கல்லூரி SP பட்டணம் அவர்களையும் உங்களுடைய சார்பாக வரவேற்கின்றேன். அதோடு அருகாமையில் பள்ளியிலுடைய எனது அருமையக்கா சாந்தி தலைமை ஆசிரியர் அவர்களையும், அவரோடு பணியாற்றி கொண்டிருக்கிற எனது அருமை தம்பி P பிரதீப் அவர்களையும், மற்றும் இங்கே வருகை தந்துள்ள யாரையும் இதில் விடுபட்டிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். இதில் யாரும்
வந்தாலும் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று நமது நிகழ்ச்சியை தொடங்கவுள்ளோம். நமது அரசு தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள், அதாவது பாசிப்பட்டினம், மருவூர், தீர்த்தாண்டதாண்டம், எட்டிசேரி, சோழனப்பேட்டை ஆகிய பள்ளிகளினுடைய தலைமை ஆசிரியர்கள் வருகை தர உள்ளார்கள். அவர்களையும் நமது சார்பாக இன்முகத்தோடு வரவேற்கிறேன். திரு எம் கலீல் ரஹ்மான் ஆலிம் அவர்கள், எஸ்பி பட்டினம் முன்னாள் மாணவர்கள் சேவை மன்றம் ஆலோசனை குழு, திரு ஆர்பிஆர் மஹரூப் பிஎஸ்சி அவர்கள், எஸ்பிபி முன்னாள் மாணவர் சேவை மன்றம் ஆலோசனை குழு, திரு ஏஎம் அஜ்மால் காஜா பிஎஸ்சி எல்எல்பி ஹானர் அட்வொகேட் அவர்கள், எஸ்பி பட்டினம் முன்னாள் மாணவர் சேவை மன்றம் ஆலோசனை குழு, திரு எம் மீரான் மைதீன் அவர்கள், எஸ்பி பட்டினம் முன்னாள் மாணவர் சேவை மன்றம் ஒருங்கிணைப்பாளர், இவர்களையும் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக, ஜமாத்து சார்பாக, பெற்றோர்கள் சார்பாக, பள்ளி மேலாண்மை சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இத்துடன் வரவேற்பை நிறைவேற்றி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் கவி கடித்த மொழி, எம் பாரதி கற்பித்த மொழி, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த மொழியாகிய என் அன்னை தமிழை வணங்கி எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி எஸ்பி பட்டினம் 2025-2026 ஆண்டறிக்கை. நான் 27/3/2026 யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற கூற்றிற்கிணங்க நாங்கள் பெற்ற மகிழ்ச்சிகள் அனைத்தையும் இந்த ஆண்டறிக்கை மூலம் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளியின் தோற்றம். நம் பள்ளி நம் பெருமை. கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பதற்கு இணங்க நமது ஊரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியானது 17/7/1939 அன்று தொடங்கப்பட்டு சீரிய முறையில் இயங்கி வருகிறது. ஆசிரியர் பணி ஒரு அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்பதற்கேற்ப எம் பள்ளியில் 1+1 ஒரு தலைமை ஆசிரியர் மற்றும் ஒரு இடைநிலை ஆசிரியர் உட்பட 2 நிரந்தர ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றோம். எம் பள்ளியில் 53+55 108 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். மேலும் அரசு தரப்பில் ஒரு SMC ஆசிரியர் நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். எமது பள்ளிக்கு மாணவர் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு இடைநிலை ஆசிரியர் பணியிடம் தேவை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை வழிபாட்டு கூட்டம் திங்கள் காலை 9:15 மணிக்கும் வாரத்தின் மற்ற 4 நாட்களிலும் 9:20 மணிக்கும் காலை வழிபாட்டு கூட்டம் நடைபெறும். ஒவ்வொரு திங்களன்றும் காலை 9:15 மணிக்கு மாணவர்கள் முன்னிலையில் ஆசிரியர்கள் கொடியேற்றுகின்றனர். காலை வழிபாட்டு கூட்டத்தில் திருக்குறள், பழமொழி, பொன்மொழி, பொது அறிவு, மீனிங்ஸ், செய்தித்தாள் வாசிப்பு போன்றவை நடைபெறும். எண்ணும் எழுத்தும் திட்டம். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்ற குறளுக்கேற்ப 1 முதல் 5 வகுப்பு வரை எண்ணும் எழுத்தும் முறையில் கற்றல் கற்பித்தல் நடைபெறுகிறது. மாணவர்கள் ஆர்வமுடன் கற்கின்றனர். அனைத்து குழந்தைகளும் பொருள் புரிந்து படிக்கவும், எண் மதிப்பு அறிந்து அடிப்படை கணக்குகளை செய்ய தெரிந்திருக்க வேண்டும் என்ற இலக்குடன் எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. நலத்திட்டங்கள். அரசால் வழங்கப்படும் அனைத்து வகையான நலத்திட்டங்களும் உரிய காலத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஆண்டிற்கு 4 செட் விலையில்லா சீருடை, விலையில்லா பாடநூல் மற்றும் குறிப்பேடுகள், விலையில்லா காலணிகள், விலையில்லா புத்தகப்பை, வண்ண பென்சில் மற்றும் கிரையான்ஸ், எண்ணும் எழுத்தும் பயிற்சி ஏடுகள், காலை மற்றும் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. சத்துணவு. நமது பள்ளியில் பயிலும் 108 மாணவர்களும் காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்ணுகிறார்கள். சுத்தமாகவும் சுகாதாரமான முறையிலும் உணவு பரிமாறப்படுகிறது. காலை உணவு சமைப்பதற்கு உணவு கூடம் கட்டித்தர வேண்டி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. குடிநீர். காற்றோட்டமான வகுப்பறை மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைக்கும் வகையில் எமது பள்ளி அமைந்துள்ளது. மாணவர்கள் பயன்பெறும் வகையில் குடிதண்ணீர் கேன் மற்றும் குடிநீர் இலவசமாக வழங்கிய
திரு EKN சுல்தான் பிரதர்ஸ் அவர்களுக்கு எமது பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கழிப்பறை. நமது பள்ளியில் 1+1 2 கழிப்பறைகள் உள்ளன. ஒன்று ஆண்களுக்கு, மற்றொன்று பெண்களுக்கு. இயலா குழந்தைகளுக்கான CWSN கழிப்பறை 1+1 உள்ளது. கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு திரு சத்யராஜ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். கூடுதலாக 1+1 2 கழிப்பறை கட்டித்தர வேண்டி உரிய அலுவலகத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அரசு விழாக்கள். ஜூலை 15 காமராசர் பிறந்த நாள் ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. குடியரசு தின விழா, சுதந்திர தின விழா, குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் போன்ற அரசு விழாக்கள் ஜமாத் நிர்வாகிகள், பள்ளி மேலாண்மை குழு, முன்னாள் மாணவர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு 26/1/2026 அன்று நடைபெற்ற குடியரசு தின விழாவில் கல்வியில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும், கலை திருவிழாவில் வட்டார மற்றும் மாவட்ட அளவில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர் சேவை மன்றம் சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டது. அவர்களுக்கு எமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை திருவிழா. மாணவர்களின் கலைத்திறனை வெளிக்கொண்டு வரும் ஒரு விழா கலை திருவிழா. ஆங்கில வழி கல்வி பயிலும் மாணவர்களை மிஞ்சும் வகையில் எங்கள் பள்ளி மாணவர்கள் கலை திருவிழாவில் தனி முத்திரை பதித்துள்ளனர். குருவள மைய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் முதலிடம் பெற்று முகமது அஃப்னான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஹசானா செகண்ட் ஸ்டாண்டர்ட், ஹாதிரா செகண்ட் ஸ்டாண்டர்ட், நூர் ரஃபீக் அகமத் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், சமீஹா ஃபாத்திமா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், அஃப்ரா பேகம் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட், கலந்தரசின் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட், ஃபாத்திமா ஹஃபீஸா ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் ஆகிய 9 மாணவர்களும் வட்டார அளவிலான போட்டியில் கலந்து கொண்டனர். வட்டார அளவில் வண்ணம் தீட்டுதலில் முதலிடம் பெற்று ஹசானா என்ற மாணவி மாவட்ட அளவிலான போட்டியில் கலந்து கொண்டார் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பள்ளி மேலாண்மை குழு. 2024-2025 கல்வியாண்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 உறுப்பினர்களுடன் பள்ளி மேலாண்மை குழு சீரிய முறையில் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் நடைபெறும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்திற்கு உறுப்பினர்கள் தங்கள் முழு பங்களிப்பை வழங்கி வருகிறார்கள். ஆண்டு விழா. ஒவ்வொரு ஆண்டும் நமது பள்ளி ஆண்டு விழாவானது அனைவரின் ஒத்துழைப்புடன் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மாணவர்களின் கற்றல் திறமைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளின் அழகிய தொகுப்பாக இந்த விழா அமைகிறது. நன்கொடையாளர்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடியது வள்ளலார் உள்ளம், அது இரக்கம். தேடிய பொருளை தேவையுள்ளோருக்கு கொடுத்தலே ஈகை, அதுவே பிறப்பின் நோக்கம் என்பதற்கிணங்க பள்ளியின் தேவை அறிந்து எமது பள்ளிக்கு 5 மின் விசிறிகள் மற்றும் 15 பெஞ்சுகளுக்கு பெயிண்ட் அடித்து கொடுத்த திரு எம் கலிலூர் ரஹ்மான் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிங்கிள் பேரண்ட் உள்ள 12 குழந்தைகளுக்கு ஆடை எடுத்து கொடுத்த ஆடிட்டர் திரு அஜீஸ் அலி அவர்களுக்கு எமது பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜமாத் நிர்வாகத்தின் சார்பாக ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட்டு ஊதியம் வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு பள்ளி மற்றும் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் கண்காட்சி. நமது பள்ளியில் முதல் முறையாக 29/1/2026 அன்று அறிவியல் கண்காட்சியானது ஜமாத் நிர்வாகிகள், முன்னாள் மாணவர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், பெற்றோர்கள் ஒத்துழைப்புடன் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இக்கண்காட்சி நடத்த இடம் கொடுத்த ஜமாத் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். கல்வி சுற்றுலா. நமது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் உதவியுடன் 7/3/2026 அன்று 5ஆம் வகுப்பு மாணவர்கள் கீழடி அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு பார்வையிட்ட இடங்கள் சிவகங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் மற்றும் மருது சகோதரர்கள் கீழடி அகழாய்வு நடைபெற்ற இடங்கள், மதுரை காந்தி மண்டபம், திருமலை நாயக்கர் மகால். இதன் மூலம் எமது மாணவர்கள் வரலாற்று சிறப்புகளை அறிந்து கொண்டனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாற்றில் பக்கங்கள் உண்டு. ஆனால் விமர்சித்தவனுக்கும் வேடிக்கை பார்த்தவனுக்கும் ஒரு வரி கூட கிடையாது. நாம் அனைவரும் இங்கே சாதிக்க பிறந்தவர்கள்.
என்ற எண்ணத்தோடு வெற்றியை நோக்கி பயணிப்போம், சாதனையாளர்களாக மாறுவோம் என்று கூறி ஆண்டறிக்கையை உங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. வார்த்தைகளால் வரவேற்றது மட்டுமல்லாமல் பூக்களால் வரவேற்க வருகிறார்கள் எம்